வெல்கம் டு சினிமைக் சேனல். இந்த வீடியோல நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட் மூவிஸோட ஃபீல் குட்டான மூவிஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெத் பொயட் சொசைட்டி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ட்ரிக்ட்டான ஸ்கூலு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போறாங்க. அங்கே ஒரு சாரால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும். இது ஃபிலாசபில ஒரு பெஸ்ட்டான மூவி சொல்லலாம். இங்கிலீஷ்ல 1989ல வந்த மூவி இது. ஆனால் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட கிளைமாக்ஸ் பார்க்கும்போது நமக்கே ஹார்ட் மெல்ட்டிங்கா இருக்கும். நமக்கே கண்ணில் தண்ணீரா வந்துரும். அந்த மாரி இருக்கும் அந்த படம். இந்த படத்தோட ரீமேக்கா நம்ம தமிழ்ல சாட்டை படம் கூட எடுத்திருக்காங்க ஒன்லைன் எடுத்து. அந்தளவுக்கு சூப்பரான படம் இது. 1989 படமா இருந்தாலும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த படம். ஒரு ஒரு சீனும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீ எங்கேயோ போய் வேலை செய்கிறதுக்கு இங்கேருந்து இவளுக்கு டார்ச்சர் அனுபவிக்கணும் அந்த மாரி தான் இருக்கும். ஆனால் சார் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி என்ஜாய் பண்ணணும்னு எல்லாமே சொல்லுவார். அந்த சாரால அவங்க லைஃப் என்னென்ன சேஞ்ச் ஆச்சுன்னு இந்த படத்தில் இருக்கும். இன்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயினுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. அதால் வந்து அவங்க ஒரு டெக்னிக்கல் வச்சு அவங்க மெமரிஸ் எல்லாம் அடிச்சிடுறாங்க. அப்புறம் மெமரிஸ் அடிச்ச அப்புறம் அவங்க திரும்பி சேர்ந்தாங்களா இல்லையா என்னாச்சுன்னு தான் மீதி ஸ்டோரி இருக்கும். இந்த படத்தை வந்து ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பரான படம் இது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. லவ் சீனாக இருக்கட்டும் எல்லாமே. கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தை முடிக்கிற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு இந்த லா லா லேண்டு இந்த மாதிரி லவ் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணுன்னா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செக் பண்ணி பாருங்கள் இது. ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு சின்ன பையனுக்கு ஒரு நோய் இருக்குது. அதால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த நோயை வச்சு அவன் வாழ்க்கையில் சாதிச்சானா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது ரியல் ஸ்டோரி. இந்த படம் பார்க்க அவ்வளோ ஹோல்சமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான படம் இது. சின்ன பையன் தான் ஆக்டிங் பண்ணியிருப்பான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபீல் குட்டான மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த மூவிஸை மறக்காமல் பாருங்கள். இந்த ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் டோவும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வார்மிங்காக இருக்கும். கடைசியில் படம் முடியும்போது கலங்க வச்சுருவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த படம். செக் பண்ணி பாருங்கள் இதை.